வணக்கம். இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் இரவு 8 மணி பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள். உங்களோடு இணைந்து கொள்வோர் ரஞ்சினி ராஜரட்னம், ராஜ்கிருஷ்ணா, தில்ஷான் தாலிப். விரிவான செய்திகளுக்கு முன்னர் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி தாய்லாந்து பிரதமருடன் இருதரப்பு பேச்சுவார்த்தை. மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் போலீஸ் ஆணைக்குழுவின் 3 அடங்கிய குழு விசாரணை. மாலைத்தீவு ஜனாதிபதியை கொலை செய்வதற்கு சதித்திட்டம் தீட்டிய சந்தேக நபர் வெகிவளையில் கைது. அதிக மழை காரணமாக 5 நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்பட்டன. அடுத்த வருடம் 2000 பில்லியன் ரூபாவை வரி வருமானமாக பெற வரவு செலவு திட்டத்தில் திட்டம். $33 மில்லியன் செலவில் பதுங்கு குழியை நிர்மாணித்ததாக ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா குற்றச்சாட்டு. உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு தாய்லாந்து சென்றுள்ள ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று அந்நாட்டு பிரதமர் ஜெனரல் பிரயுத் சென்-ஓசாவை சந்தித்துள்ளார். தாய்லாந்து பிரதமரின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இந்த சந்திப்பு இடம்பெற்றது. இதன்போது ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கு விசேட இராணுவ அணிவகுப்பு மரியாதையும் வழங்கப்பட்டது. அதன் பின்னர் இடம்பெற்ற இருதரப்பு கலந்துரையாடலின் போது பொருளாதாரம், அரசியல், கலாச்சாரம், சுற்றுலா மற்றும் மத விவகாரங்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியின் புதிய அரசியல் சிந்தனை மற்றும் நல்லிணக்க அரசாங்க கொள்கை என்பன இதன்போது தாய்லாந்து பிரதமரின் பாராட்டிற்கு பாத்திரமானதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இலங்கையின் நிபுணர்களுக்கு தாய்லாந்தில் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் அனுபவங்களை பெற்றுக் கொள்ளவும் சந்தர்ப்பம் அளிக்குமாறு ஜனாதிபதி இந்த சந்திப்பில் தாய்லாந்து பிரதமரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். இரு நாடுகளுக்கும் இடையில் விமான சேவைகளை அதிகரித்து சுற்றுலாத்துறையை மேம்படுத்துவது குறித்தும் இந்த சந்திப்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை மஹியங்கனை ரஜமஹா விகாரியின் புதிய சின்னங்கள் தாய்லாந்து புத்தமன்தன் விகாரியில் பிரதிஷ்டை செய்யும் நிகழ்வு இரு நாட்டு தலைவர்களின் தலைமையில் இடம்பெற்றது. இதன்போது மத அனுஷ்டானங்களும் இடம்பெற்றன. பெருந்தோட்ட தொழிலாளர்களின் ஒரு நாள் சம்பளத்தை 1000 ரூபாய் வரை அதிகரிக்குமாறும் தீபாவளி முட்கொடுப்பினவை 15,000 ரூபாய் வரை அதிகரிக்குமாறும் வலியுறுத்தி ஹட்டன் அபோட்ஸ்லி தோட்டத்தில் மக்கள் இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இன்று முற்பகல் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அபோஸ்லி தோட்டத்தின் 4 பிரிவுகளை சேர்ந்த தொழிலாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர். பதாகைகளை ஏந்தியவாறு தமது கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர். தேர்தல் காலத்தில் 1000 ரூபாய் சம்பளத்தை பெற்றுத் தருவதாக தெரிவித்த அரசியல்வாதிகள் தற்போது அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியுள்ளதாக அபோஸ்லி தோட்ட மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர். எல்லாம் வந்தானுங்க, ஏமாத்திட்டு ஓட்டை வாங்கிட்டு இவனுங்க எல்லாம் போயிட்டு இப்போ ரோட்ல எங்களை நிப்பாட்டிட்டு இவனுங்களும் பார்லிமெண்ட்டுக்கு போயிட்டானுங்க. வாகனம் கிடைச்சா சரி, இவங்களுக்கு ஓட்டு போட்டோம்னா சரி, இவங்க எல்லாம் நாங்க இப்ப ரோட்ல விட போறோம் சந்தாவை நிப்பாட்டி இவங்க எல்லாம் தலாவுக்குள்ள 1000 ரூபாய் தாரேன் ரணிலும் திகாம்பரமும் சொன்னான். இன்னைக்கு ஏன் கொடுத்திருக்காங்க எங்களுக்கு, நாங்க ரோட்ல நிக்கலுமா 1000 ரூபாய் கொடுக்கணும் தானே, இந்த மக்களை ரோட்ல நிப்பாடி வச்சிருக்காங்க. தீபாவளி பண்டிகை முட்கொடுப்பனவை 15,000 ரூபாய் வரை அதிகரிக்க நடவடிக்கை எடுப்பதாக பிரதமர் தேர்தல் மேடையில் கூறியிருந்ததாகவும் மக்கள் தெரிவித்தனர். தோட்ட தொழிலாளர் சம்பளம் 1000 ரூபாய் சம்பளம் பேசித்தாரன்னு சொல்லி எல்லா தொழிற்சங்கங்களுமே பேச்சுவார்த்தையை முன்னெடுத்திருந்தாங்க. வாக்கெடுப்பு நடக்கிற நேரத்துல சொன்னாங்க, உங்களுக்கு 1000 ரூபாய் நாங்க சம்பளம் தரோம், நீங்க எங்களுக்கு வாக்களிங்க, எல்லாமே செய்யுங்க, உங்களுக்கு தேவைப்பட்ட வேலை திட்டங்கள் எல்லாமே நாங்க செஞ்சு தரோம்னு சொல்லி இன்னைக்கு அப்படி எல்லாம் பார்க்க போற நேரத்துல எலெக்ஷன் முடிஞ்சு இன்னைக்கு 3-4 மாசம் ஆகிருச்சு. ஆகுனதுக்கு பிறகு இன்னைக்கு எங்களுக்கு சம்பளமும் கிடைக்கிறது இல்ல, எதுவுமே இல்ல. இன்னைக்கு நாங்க மழை காத்துல எவ்வளவோ சீரழிஞ்சு சின்னப்பட்டு எல்லாமே செஞ்சு எங்களுக்கு கொடுக்கற சம்பளம் எப்பயுமே பத்தாது. அதனால வேண்டி இன்னைக்கு நாங்க ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கோம். போலீசாரின் கடமைகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய குற்றச்சாட்டு தொடர்பில் பிணையில் விடுவிக்கப்பட்ட மேல் மாகாண சபை உறுப்பினர் உபாலி கொடிக்கார இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்தார். கடந்த 16ஆம் தேதி பாரிய நிதி மோசடிகள் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவில் கடமையில் இருந்த போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை குறித்து இந்த வழக்கு இடம்பெறுகின்றது.
கொழும்பு பிரதான நீதவான் கிஹான் பிலப்பிட்டிய முன்னிலையில் இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது ஜனவரி மாதம் 18ஆம் தேதி வரை வழக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கும்பிட்டு மன்னிப்பு கேட்டதாக சில ஊடகங்கள் தெரிவித்திருந்தன. நான் அவ்வாறு மன்னிப்பு கேட்கவில்லை. கபடி அடைவது குறித்து தெரிவித்தேன். இந்த நிலையில் எனக்கு அவதூறு ஏற்படுத்தியமை தொடர்பில் 500 லட்சம் நட்டஈடு கோரி ஆணைக்குழுவிற்கு செல்வேன். இதேவேளை முன்னாள் வெளிவிகார அமைச்சர் ரோஹித போகுலாகம இன்று கொழும்பு பிரதான நீதிவான் நீதிமன்றில் ஆஜராகியிருந்தார். அமைச்சு பதவியில் இருந்தபோது அரச நிதியை முறைகேடாக பயன்படுத்தி ஹோட்டல் ஒன்றில் தங்கியமை தொடர்பிலான சம்பவத்திற்கே இன்று இவர் ஆஜராகியிருந்தார். வெளிநாடு செல்வதற்காக நீதிமன்ற பொறுப்பில் உள்ள தனது கடவுச்சீட்டை விடுவிக்குமாறு இதன்போது ரோஹித போகுலாகம கோரியிருந்த நிலையில் அதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியது. இன்னும் வழக்கு விசாரணை தீர்மானிக்கப்படவில்லை. ஆகவே அனைத்திலும் நிரபராதி. ஹோட்டல் கட்டணம் தொடர்பில் பிரச்சனை ஏற்படும் என நான் நினைக்கவில்லை. நீதிமன்றம் தொடர்பில் பாரிய நம்பிக்கை உள்ளது. செய்திகள் தொடர்கின்றன. யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்துள்ள இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் மடான் சான் கியூ இன்று வடமாகாண முதலமைச்சர் CV விக்னேஸ்வரனை சந்தித்து கலந்துரையாடினார். இந்த சந்திப்பு முதலமைச்சரின் இல்லத்தில் இடம்பெற்றது. சுமார் 1 மணி நேரத்துக்கு மேல் நீடித்த இந்த சந்திப்பின் போது யாழ் மாவட்டத்தில் முன்னெடுக்கப்பட வேண்டிய அபிவிருத்தி திட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளன. உலகத்தின் வலிமிக்க நாடான அமெரிக்காவுடன் போரிட்டு அமெரிக்காவை தோற்கடித்த அவர்களுடைய நாட்டில் இருந்து நாங்கள் பலதையும் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கின்றது. அவ்வாறான ஒரு போருக்கு பின்னர் அவர்கள் எவ்வாறு தங்களை மீண்டும் புனருத்தாரணம் செய்து முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பது சம்பந்தமாக வியட்நாமை பொறுத்தவரையிலே அவர்களும் எங்களைப் போன்று விவசாயம் சம்பந்தமாகவும் மீன்பிடி தொழில் சம்பந்தமாகவும் மற்ற கைத்தொழில் சம்பந்தமாகவும் முன்னேறி இருக்கின்றார்கள். அந்த விதத்திலே எங்களுக்கு பலவிதமான நிபுணத்துவ ஆலோசனைகளை தரக்கூடும் என்று குறிப்பிட்டார். ஆனால் இலங்கை அரசு தங்களுடன் நடந்து கொள்வதில் ஒருவித தாமதத்தையும் அவ்வளவாக தங்களோடு சேர்ந்து முன்னேற வேண்டிய ஒரு மனோநிலை அவர்களுக்கு இல்லை போன்று தெரிகின்றது என்பதை அவர் வருத்தத்துடன் குறிப்பிட்டார். ஆகவே இவ்வாறு பலவிதமான எங்களுக்கு இடையிலே எந்தெந்த விதத்திலே ஒரு சேர்ந்து ஒத்துழைப்பு நல்க முடியும் என்பதை பற்றி நாங்கள் ஆராய்ந்து பார்த்துக் கொண்டிருந்தோம். ஆகவே இந்த கருத்து பரிமாற்றத்திலே நாங்கள் இரு நாடுகளும் எந்த அளவுக்கு எங்களால் ஒத்துழைத்து நாட்டை முன்னேற்றி கொண்டு போக முடியும் என்பதை பற்றி ஆராய்ந்தோம். இதேவேளை இலங்கைக்கான ஜப்பான் தூதுவர் கெனிச்சி சுகனுமா இன்று கிழக்கு மாகாண முதலமைச்சரை சந்தித்து கலந்துரையாடியுள்ளார். இலங்கைக்கான ஜப்பான் தூதராக அவர் நியமிக்கப்பட்ட பின்னர் கிழக்கு மாகாணத்துக்கு மேற்கொண்டுள்ள முதல் விஜயம் இதுவாகும். இதன்போது சுற்றுலா, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உள்ளிட்ட பல விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளன. முதல் தடவையாக நான் இந்த பகுதிக்கு வந்துள்ளேன். தற்போதைய நிலைமை தொடர்பில் ஆராய்ந்து இங்கு தனியார் முதலீடுகளை மேற்கொள்வது தொடர்பில் ஜப்பான் ஆராய்கிறது. ஜப்பான் உடைய தூதுவர் கிழக்கு மாகாணத்துக்கு முதன்முறையாக விஜயம் செய்து கிழக்கு மாகாணத்தில் உள்ள பிரச்சனைகள் சம்பந்தமாகவும் கிழக்கு மாகாணத்தில் எந்த விதமான டெவலப்மெண்ட் இங்கு செய்யலாம் என்பது சம்பந்தமாகவும் எவ்வாறு எங்களுடைய யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் என்பது சம்பந்தமாகவும் நாங்கள் கலந்துரையாடினோம். அதில் குறிப்பாக விவசாய துறையிலும் அதே போன்று டூரிசம் உல்லாசத்துறையிலும் அதே போன்று சில ரோட் டெவலப்மெண்ட் அது சம்பந்தமாகவும் எவ்வாறு அவர்களுடைய உதவி பெறுவது சம்பந்தமாக we have discussed. போலீசாரின் தாக்குதலுக்குள்ளான உயர் தேசிய கணக்கீட்டு டிப்ளமோ மாணவர்களின் ஆர்ப்பாட்டம் அரசியல் தேவைக்காக ஏற்பாடு செய்யப்பட்ட ஒன்று என பல்கலைக்கழக கல்வி மற்றும் பெருந்தெருக்கள் அமைச்சர் லக்ஷ்மன் கிரியல்ல தெரிவித்துள்ளார். இதேவேளை ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கான போலீசாரின் நடவடிக்கைகள் தொடர்பில் 3 அடங்கிய சுயாதீன குழு விசாரணைகளை முன்னெடுப்பதாக போலீஸ் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது.
பதில் போலீஸ் மாதிபர் பூஜித்த ஜெயசுந்தரம் மற்றும் கொழும்பு மாவட்டத்திற்கு பொறுப்பான பிரதி போலீஸ் மாதிபர் காமினி மாத்துரட் ஆகியோர் இன்று போலீஸ் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். மாணவர்களின் ஆர்ப்பாட்டத்தை கலைப்பதற்கு போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் தொடர்பில் முன்னெடுக்கப்படும் விசாரணைகளுக்காக இவர்கள் இருவரும் அழைக்கப்பட்டதாக ஆணைக்குழுவின் செயலாளர் என் ஆரியதாச குரே தெரிவித்துள்ளார். நிர்வாக சபையின் சிரேஷ்ட அதிகாரிகள் உள்ளடங்கிய மூவர் அடங்கிய குழு இந்த சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. நாங்கள் 2 விடயங்களை எதிர்பார்க்கிறோம். ஒழுக்க இனமாக செயற்பட்டிருப்பின் அந்த அதிகாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்க அடிப்படை விசாரணை அறிக்கையை பெற்றுக்கொள்ள உள்ளோம். அதேபோன்று இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து இவ்வாறான சம்பவங்கள் எதிர்காலத்தில் இடம்பெறாமல் இருக்க பரிந்துரைகளை முன்வைக்கவும் அந்த குழு எதிர்பார்த்துள்ளது. இதேவேளை அனைத்து பல்கலைக்கழக மாணவ ஒன்றியம் இன்று போலீஸ் ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளது. பின்னர் மனித உரிமைகள் ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்வதற்கு மாணவ மாணவிகள் சென்றிருந்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து இன்றும் பல பிரதேசங்களில் ஆர்ப்பாட்டம் 540 நாட்கள் பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுத்த நிலையிலேயே பேச்சுவார்த்தைக்கு செல்கிறோம். அமைச்சர் இருப்பதாக தெளிவாக கூறப்பட்டது. போலீசார் உள்ளே சென்று 10 நிமிடங்களுக்கு பின்னர் வந்து அமைச்சர் இல்லை என கூறினார்கள். செயலாளருடன் பேச்சுவார்த்தை வழங்க முடியும் என கூறினார்கள். செயலாளருடனான பேச்சுவார்த்தையை நாங்கள் நிராகரித்தோம். கல்வித்துறையில் பாரிய பிரச்சனைகள் இருக்கின்ற நிலையில் பெருந்தெருக்கள் அமைச்சர் கலந்துரையாடலுக்கு செல்கின்றார். HNDA සිසුන් එදා විරෝධතාවකින් අමාත්‍යාංශ ඉදිරිපිට එන බව ඔබතුමා දැනන් හිටියද? කිසිසේත්ම දන්නේ නැහැ. ඇත්ත වශයෙන්ම මම දන්නේ නැහැ. මම දන්නෙත් නැහැ. මේ ඉල්ලීම් ගැන ඔබ කලින් දැනුවත් වෙලා තිබ්බද? ඇත්තෙන්ම මේ උසස් අධ්‍යාපන අමාත්‍යාංශයේ මේ ශිෂ්‍යයන් වෙනුවෙන් உண்மையாகவே இந்த மாணவர்கள் தொடர்பில் உயர்கல்வி அமைச்சு முன்னின்றது 46 மற்றும் 90 சுற்று நிரூபங்களை செயற்படுத்த வேண்டும் என நாங்கள் தெளிவாகவே கூறினோம். இதுகுறித்து அரசு நிர்வாக அமைச்சுக்கு பரிந்துரைத்துள்ளோம். மாணவர்கள் சந்திப்பிற்கு என்னிடம் நேரம் கோரவில்லை. ඔබතුමා මේ සිදුවීම දවසේ නිවේදනයක් නිකුත් කළා තිබා මාධ්‍ය නිවේදනයක්. ඒ නිවේදනයේ සඳහන් වුණා එදා උදෑසන ඔබතුමා සාකච්ඡාවක නිරත වුණා මේ සියලු ඉල්ලීම් වලට එකඟ වුණා කියලා. ඒතොර මේක දෙකක් නේ. දෙකක් වෙන්නේ කොහොමද? அவ்வாறு 2 ஆகும். உங்களுக்கு 1 2 ஆகினாலும் அது ஒன்றுதான். சம்பவ தினத்தன்று காலை 9 மணியிலிருந்து 12:30 மணி வரையில் செயலாளர், பணிப்பாளர் நாயகம் உள்ளிட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடி மாணவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுமாறு கூறினோம். දවල් 12:00 වෙනකන් අපි කිව්වා ශිෂ්‍යයන්ගේ සියලු ඉල්ලීම් ලබා දෙන්න කියලා අධ්‍යක්ෂක ජනරල්වරයාට. හැබැයි ඒගොල්ලෝ කියන්නේ දැන් ඔබතුමා සාකච්ඡාවක් දීලා තිබ්බා. එනකොට ඔබතුමා කොහෙද මගනගිරේ හරි ඒ පට්ටපල් බොරු. දවසේ මිටියේ මහා මාර්ග අමාත්‍යාංශයේ හිටියේ. ඒ වුණාට මම අධ්‍යාපන අමාත්‍යාංශයට සම්බන්ධ වැඩ තමයි සාකච්ඡා කරුවේ. මේ තාර දාන වැඩයි කොන්ක්‍රීට් අන්න වැඩයි මේ විශ්වවිද්‍යාල වැඩයි එකට කරන්න පුළුවන්. මේ විෂයන් දෙක ගැලපෙනවද? அது அரசாங்கத்துக்குரிய வேலை. அரசாங்கத்தின் பணியை மாணவர்கள் பொறுப்பேற்க வேண்டியதில்லை. அமைச்சு பதவிகளை பிரதமரும் ஜனாதிபதியுமே தீர்மானிப்பார்கள். ඔබතුමා කියන්නේ මේ කිසියම් දේශපාලන සම්බන්ධ තියෙනවද? පැහැදිලිව පාර්ලිමේන්තුවවත් නියෝජනය කරන්න බැරි. පිරිස් තමයි මේව කරන්නේ. පොරොන්දුවක් දුන්නේ නැද්ද? ඇමතුමා සමග සාකච්ඡාවක් දෙනවා කියලා වෙන්නේ. අපි එතනට ගිහිල්ලා පොලිසිය තමයි මැදිහත් වුණේ එතනට. ඒවරයක් කියනවා මේ ඕගොල්ලෝ කරේ මේ අන්තර් විශ්වවිද්‍යාල ශිෂ්‍ය බල මණ්ඩලයත් එක්ක කොහොමද දේශපාලන වැඩපිළිවෙලක්. මෙතන කිසිම දේශපාලනික මේ ඌමනාවකට කරපු දෙයක් නෙමෙයි. මෙන්න චෝදනාව අපි පැහැදිලිවම ප්‍රතික්ෂේප කරනවා. විශ්වවිද්‍යාල ප්‍රතිපාදන කොමිසමෙන් பட்டப்படிப்பிற்கு நிகராக ஏற்றுக்கொள்வீர்களா என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவிடம் கேட்டுள்ளோம். அதன் அடிப்படையில் நம்மால் செயற்பட முடியும். பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு இது குறித்து அறிவிக்கவில்லை. HNDA டிப்ளமோவை செய்த மாணவர்கள் ஒரு பகுதியினரை அபிவிருத்தி உத்தியோகஸ்தர்களாக எதிர்வரும் 5ஆம் தேதி நியமிக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம். கொழும்பில் HNDA மாணவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் சம்பவத்தை கண்டித்து யாழ் உயர் தொழில்நுட்ப கல்லூரி உயர் தேசிய கணக்கீட்டு நெறி மாணவர்களினால் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது மாணவர்கள் மீதான தாக்குதலை வன்மையாக கண்டிப்பதாகவும் மாணவர்களுக்கு எதிராக முன்னெடுக்கப்படும் வன்முறைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் சுதந்திரமான கல்வி எங்கே, நல்லாட்சி எங்கே போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை தாங்கியவாறு இவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர். அந்த அக்காக்கு அடிச்சதுக்கு ஒரு நீதி வேணும். அந்த அக்கா போராடினது HNDA டிகிரி ஆக்கணும். அவ அடிபட்டு காயத்தில் இருந்தாலும் நாங்கள் இன்னும் எத்தனை அடிகள் விழுந்தாலும் நாங்கள் போராடுறதுக்கு தயாரா இருக்கிறோம். எங்களுக்கு HNDA டிகிரி ஆகி தரும் வரைக்கும் நாங்கள் போராடுவோம். எங்களுக்கு 4 வருஷத்துக்கு இடையில 4 வருஷம் முடிவில் டிகிரி ஆக்கணும். அதுதான் எங்களுடைய மெயின் நோக்கம். அதுக்காக தான் போராடி கொண்டிருக்கிறோம். இதேபோல கொழும்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது அனைத்து உயர் தேசிய கணக்கீட்டு டிப்ளோமா பாடநெறியை பயிலும் மாணவர்கள் தாக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இன்று மட்டக்களப்பில் ஆர்ப்பாட்டம் ஒன்று நடைபெற்றது.
மட்டக்களப்பு தாழங்குடா உயர் தொழில்நுட்பவியல் கல்லூரி மாணவர்களினால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. கொழும்பில் போலீசார் மாணவர்கள் மீது மேற்கொண்ட தாக்குதலை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தை மேற்கொண்டனர். எமது தேசிய கணக்கீட்டு டிப்ளோமா பாடநெறி மாணவர்கள் சம அந்தஸ்தை வழங்க கோரி முன்வைத்த ஆர்ப்பாட்டத்தில் சரமாரியாக தாக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் பெண்கள் மிக வன்மையாக தாக்கப்பட்டிருப்பதோடு மாணவர்கள் என்ற அந்தஸ்தை மீறி மிகவும் கடுமையாக தாக்கப்பட்டிருக்கின்றது. இது ஊடகங்கள் வெளியிட்ட காணொலியூடாகவும் சமூக வலைதளங்கள் வெளியிட்ட காணொலியூடாகவும் நாங்கள் அறிந்து கொண்ட விடயங்களாக இருப்பினும் இவ்வாறு மாணவர்களை தாக்குவது எவ்வாறு விதத்தில் நியாயமானது? HNDA மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து திருகோணமலை உயர் தேசிய டிப்ளோமா மாணவர்களும் இன்று கவனஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருகோணமலை மடிக்கோட்டு கோபுரத்தின் முன்பாக ஆரம்பமான பேரணி மாகாண சபை வளாகம் ஊடாக சென்று ஆளுநர் அலுவலகம் வரை சென்றடைந்தது. கொழும்பில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்த போது போலீசார் செயற்பட்ட விதம் தொடர்பில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சர் சஜித் பிரேமதாச கருத்து தெரிவித்தார். இன்னும் அரசு அதிகாரிகளை பயன்படுத்தி இந்த நல்லாட்சி அரசாங்கத்தை அசௌகரியப்படுத்த சதித்திட்டம் மேற்கொள்ளப்படுகின்றதா என்பதை ஆராய வேண்டியுள்ளது. எனவே அதிகாரிகளுக்கு தெளிவாக கூற விரும்புகின்றேன். நீங்கள் மாணவர்கள் மீது மேற்கொண்ட தாக்குதலை அரசாங்கம் என்ற வகையில் ஜனாதிபதியும் பிரதமரும் அரசாங்கத்தின் அமைச்சர்களான நாமும் வன்மையாக கண்டிக்கின்றோம். இது எமது கலாச்சாரம் அல்ல. இந்த கலாச்சாரம் கடந்த அரசாங்கத்திலேயே இருந்தது. அந்த கலாச்சாரத்துடன் எமக்கு தொடர்பில்லை. திஸ்ஸமகாராம திஸ்ஸபுர பிரதேசத்தில் அமைக்கப்படும் மாதிரி கிராமத்தை பார்வையிட்ட அமைச்சர் 25 குடும்பங்களுக்கு காணி உறுதி பத்திரங்களையும் வீட்டுக் கடனையும் வழங்கி வைத்தார். நாங்க பசியில இருக்கோம். நம்ம தலைவனுங்க நல்ல நாட்டிலிருந்து போராடுங்கோ. ஜனநாயக கட்சியின் தலைவர் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகாவின் தலைமையில் நேற்று மத்துகமவில் கூட்டம் ஒன்று இடம்பெற்றது. பெனக்கும் அச்சுறுத்தல் காணப்பட்டது. பௌத்தாலோக மாவட்டத்தில் உள்ள ராணுவ தளபதியின் உத்தியோகபூர்வ வாசஸ்தலத்தில் இருக்கவில்லை. ராணுவ தலைமையகத்தில் உள்ள 60 வருடங்கள் பழமையான 3 அறைகளை கொண்ட வீட்டிலேயே இருந்தேன். படுக்கை அறைக்கு மாத்திரம் சீமெந்து போட்டேன். 50,000 ரூபாவே செலவானது. அந்த பதுங்கு குழுக்கு மாத்திரம் $33 மில்லியன் செலவாகியுள்ளது. $1 மில்லியன் அதனை செய்ய இருந்தது. இதிலும் 32 மில்லியனை கொள்ளையிட்டனர். ஆகவே அது குறித்து ஆராய வேண்டும். ராஜபக்சவுக்காக இனியும் காலத்தை வீணடிப்பதில் பலனில்லை. ராஜபக்ச யுகம் முடிவடைந்து விட்டது. மீரியபெத் தோட்டத்தில் ஏற்பட்ட மண் சரிவால் பாதிக்கப்பட்டு மாக்கந்த முகாமில் தங்கியுள்ள மக்களை சந்திப்பதற்காக பண்டாரவளை தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் இன்று பிற்பகல் சென்றிருந்தார். தமக்கான வீட்டு திட்டத்தை நிறைவேற்றுமாறு கோரி மீரியபெத் மக்கள் நேற்று பண்டாரவளையில் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருந்தனர். இந்த விடயம் அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகளை மாக்கந்த முகாமிற்கு அழைத்து இன்று பிற்பகல் 2 மணிக்கு கலந்துரையாடல் ஒன்றை நடத்துவதாக நேற்று போலீசார் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்களுக்கு உறுதியளித்திருந்தனர். இதற்கமைய இன்று பிற்பகல் பண்டாரவளை தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் HA குணரத்ன மாக்கந்த முகாமுக்கு சென்றிருந்த போதிலும் அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகள் அங்கு சமூகம் அளித்திருக்கவில்லை. அனர்த்த முகாமைத்துவ நிலைய அதிகாரிகள் கலந்துரையாடலுக்காக வருகை தராமைக்கான காரணத்தை தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் கூறிய போதிலும் மக்கள் அதனை ஏற்க மறுத்தனர். இன்று பிற்பகல் 2 மணிக்கு இந்த இடத்திற்கு வருகை தந்து தற்போது காணப்படும் சூழ்நிலை குறித்து அனைவரையும் தெளிவுபடுத்தப்பட உள்ளது. அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷன யாப்பா உள்ளிட்ட அமைச்சின் உயர்மட்ட அதிகாரிகளுடன் கலந்துரையாடல்களை முன்னெடுத்து ஜனவரி மாதம் இறுதிக்குள் அனைத்து வீடுகளுக்கும் அதாவது 75 வீடுகளை மக்களுக்கு வழங்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இதனை இன்று இரவு 7 மணிக்கு அனைத்து ஊடகங்களின் ஊடாகவும் தெரிந்து கொள்ள முடியும். තීන්දුවක් කරන් තියෙනවා මේ ජනවාරි මාසේ අවසන් වෙන්න කලින් සියලුම නිවාස 75ක් නිවාස 75ම සම්පූර්ණයෙන් අවසන් කළා ජනතාවට බාර දෙන බවට අද තීන්දුවක් අරන් තියෙනවා. ඒ තීන්දුව
අද හවස 7ට සියලුම මාධ්‍යයෙන් සියලු දෙනාටම දැනගන්න පුළුවන් මාධ්‍ය ප්‍රචාරයෙන් අද ඒ ගත්ත තීන්දුව. மக்கள் தொடர்ந்தும் தர்க்கத்தில் ஈடுபட்டதால் பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ நிலைய உதவி பணிப்பாளர் ELM உதயகுமாருடன் தொலைபேசி மூலம் உரையாடப்பட்டது. දැන් අවුරුදු දෙකට අපදා කළමනාගත ගරු එමෙතුමායි අපදා කළමනාගත අමාත්‍යාංශයේ ලේකම්තුමායි ජාතික ගොඩනැගිලි පරිශ්‍රම සංවිධානයේ අධ්‍යක්ෂ ජනරාල්තුමායි අපදා කළමනාගත මධ්‍යස්ථානයේ අධ්‍යක්ෂ ජනරාල් කියලා මාධ්‍ය සාකච්ඡාවක් තිබුණ මාධ්‍යවේදී ඇවිල්ලා හිටියා. ඒ අනුව දැන් අද හන්දෑවට මේ විශේෂ මේ ප්‍රවෘත්ති ප්‍රකාශ එතුමන්ලගේ මේ அனர்த்த முகாமைத்துவ உதவி பணிப்பாளரின் கூற்றையும் மக்கள் ஏற்கவில்லை. கடந்த ஒரு வருடமாக வாக்குறுதிகள் வழங்கப்பட்டாலும் அவை நிறைவேற்றப்படவில்லை என மக்கள் குற்றம் சுமத்தினர். இன்று மாலை செய்திகள் ஒளிபரப்பாகும் வரை பொறுமை காக்குமாறு தலைமையக இன்ஸ்பெக்டர் மக்களிடம் கோரிக்கை விடுத்த போதிலும் மக்கள் அதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. மக்களை சமாதானப்படுத்தும் வகையில் தாமும் செய்திகள் ஒளிபரப்பாகும் வரை மாக்கந்த முகாமில் தங்கியிருப்பதாக தலைமையக போலீஸ் இன்ஸ்பெக்டர் இதன் போது அறிவித்தார். போட்டோ புடிச்சு இதுதான் உங்க தனி வீடுன்னு காட்டுனீங்க. அந்த உரிமை இப்ப ஏன் இல்லாம போச்சு? ஏன் வீடு உரிமை எங்களுக்கு கொடுக்கலன்னு சொன்னீங்க. நீங்க தானே போட்டோவை காட்டி சொன்னீங்க இதுதான் உங்களோட தனி வீடு, அந்த இடம் மாதிரி இல்ல, இந்த இடம் மாதிரி இல்ல, நாங்க உங்களுக்கு பொறுப்பு, நீங்க தானே பொறுப்பளிச்சீங்க. யாரு பொறுப்பளிச்சீங்கன்னு திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரியும் நான் தான் இங்க போனேன், நான் தான் போட்டோவை காட்டினேன்னு இப்ப தெரியும் உங்களுக்கு. ஆர்ப்பாட்டம் செஞ்சதுலயும் இந்த மந்திரி கிட்ட கேட்டா நீங்க அந்த மந்திரி கிட்ட கேளுங்கிறாங்க, அந்த மந்திரி கிட்ட கேட்டா இந்த மந்திரி கிட்ட கேளுங்கிறாங்க. இதுக்கு முகமாய நிக்கிறது எந்த மந்திரி? எங்களுக்கு தலை தாங்கிறது, எங்களை உயிர் எங்களுக்கு கொடுக்கறது யாரு? இத்தனை உயிர் செத்தும் இந்த மந்திரி மாதிரி எங்களுக்கு இவ்வளவு தூரம் வஞ்சம் செய்யறாங்களே, எங்களை காப்பாத்துவாங்களா? கடைசி எழுதி எங்களுக்கு ஒரு உறுதி கொடுப்பாங்களா? அது எதுவுமே நடக்கவே நடக்காது. எல்லாம் ஒத்துமையா நாங்க சேர்ந்தா கூட மந்திரிமார் ஒத்துமையா சேர்ந்து எங்களுக்கு எதுவும் செஞ்சு கொடுக்க மாட்டாங்க. வெளிநாட்டுல இருந்து மில்லியன் கணக்குல பணங்கள் கொடுத்திருந்தாங்க. உண்மையிலே அந்த மில்லியன் கணக்கு பணத்தை வச்சு எங்களுக்கு கட்டியிருந்தாலே தட்டு வச்சே வீடு கட்டி கொடுத்துருக்கலாம். ஆனா நாங்க தட்டு வச்சு கட்டிக்கிறோம், சாதாரண ஒரு சின்ன வீடு தான் கட்டி கேட்கிறோம். கூடிய சீக்கிரமா எங்களுக்கு வீடு கட்டித்தாங்க, இப்ப ஜனவரிக்கு வீடு கட்டித்தாரேன்னு சொல்லி எங்களுக்கு சொல்றாங்க. மீரியபெதவில் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கான அடிக்கல் நாட்டும் நிகழ்வு கடந்த வருடம் டிசம்பர் மாதம் 18ஆம் தேதி பூனாகலை மாக்கந்த பகுதியில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் முன்னாள் கால்நடை அபிவிருத்தி அமைச்சர் ஆறுமுகன் தொண்டமான் அடிக்கல் நாட்டி வைத்தார். மீரியபெதல முதல்ல தொடங்கணும், அந்த கூமுட்டைக்கு தெரியாது தொடங்கி இருக்கோம். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா நம்மள சில தலைமைகள் இருக்கானுங்க, இப்ப சில பேர் சொல்லிட்டு தெரியுறானுங்கன்னா 7 பேச்சு வேணும், நீ 15 பேச்சு வச்சிருக்க விட்டு கொடுக்க தயாரா இருக்கியா? கொடுப்பியா? கொடுப்பியா? கொடுக்க மாட்டியா? கொடுப்பியா? கொடுக்க மாட்டேன். அப்புறம் என்ன தலைமை வைக்கலாம்? 4 நாள் இங்க வந்து ஜனாதிபதி வீட்டுல இருக்கா, 3வது நாள் நாங்க போறோம், ஜனாதிபதி ஒத்துக்கல. இதனையடுத்து மீரியபெதவில் மண்சரிவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான வீடமைப்பு திட்டத்தை தோட்ட உட்கட்டமைப்பு அமைச்சர் பழனி திகாம்பரம் மீண்டும் அடிக்கல் நாட்டி ஆரம்பித்து வைத்தார். இந்த நிகழ்வு கடந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி நடைபெற்றது. இந்த ஆரம்பம் வந்து மீரியபெத மட்டுமல்ல, மலைய மக்கள் எங்கெங்க வாழ்கிறார்களோ அங்கே எல்லாம் இந்த திட்டத்தை ஆரம்பிக்கின்றோம். கடந்த ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச சொன்னாரு, மலைய மக்களை வீடு கட்டி கொடுப்பேன், ஆனா ஒரு தேயிலை கூட கட்ட விட மாட்டேன்னு சொன்னாரு. ஆனா இந்த அரசாங்கம் மலைய மக்களுடைய வாக்குகளை, பெருவாரிய வாக்குகளை பெற்ற பிறகு தீர்மானிச்சு மலைய மக்களுக்கு லைத்து வாழ்க்கை ஒழிச்சு தனி வீடு கட்டி சொல்லி, ஆகவே இந்த ஆரம்பிக்க திட்டம் வந்து முழு மலையத்துக்கும் எதிர்காலத்தில் சென்றடையும். இதேவேளை அனர்த்த முகாமைத்துவ அமைச்சர் அனுர பிரியதர்ஷினி யாப்பா இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு இது குறித்து கருத்து தெரிவித்தார். මේ අමාත්‍යංශයට මේ වගකීම පැවරෙන්නේ කියන්නේ මේක කරන වගකීමට වඩා මේක 2015ஆம் ஆண்டு மே மாதத்திலிருந்து இந்த அமைச்சுக்கு இந்த விடயத்தை கண்காணிக்கின்ற பொறுப்பு வழங்கப்படுகிறது. ஆகவே நிலவுகின்ற தாமதத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். இதற்கு யாரையும் குறை கூறி பயனில்லை. இதனை எவ்வாறேனும் செய்து முடிக்க வேண்டும், இதுவே நமது தேவையாக உள்ளது.
அரசியல் தலைமைத்துவமும் இது குறித்து எம்மை தெளிவூட்டியுள்ளது. அடுத்த வருடம் ஜனவரி மாதத்துக்கு முன்னர் இதனை செய்து முடிக்கவே நாம் எதிர்பார்க்கிறோம். அடுத்த வருடத்திற்காக 2000 பில்லியன் ரூபாய் வரி வருமானத்தை எதிர்பார்ப்பதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற உள்நாட்டு இறைவரி ஆணையாளர்கள்